தவிர இந்த நாட்டை திருத்துவது கடினம். சீமான் போன்ற ஒரு தூய சக்தி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. இத மக்கள் புரிஞ்சுக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. அது என்ன சட்டம்னா, பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட யாருன்னு தெரிஞ்சா உடனடியாக தூக்கிலிடுவோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் இயற்றியிருக்கு. சட்டமே இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கு. அது வரவேற்கத்தக்கது அப்படின்னு நான் நினைச்சேன். கனவுல எனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருதப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட் தாவேக அரசு இதை ஒருபோதும் செய்யாது. ஆனா கனவுல இது செஞ்சதா அப்படிங்கிற ஒரு கனவுல வந்தது. இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சிருச்சுன்னா நான் இனத்தன செல்ல மூட்டு போயிடுறேன். நீங்க பாருங்க, செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இந்த மாதிரி பேச முடியும். என் பெண் பிள்ளைய தொட்டா அவன் நெஞ்சில பாயின் தோட்டா அப்படின்னு சீமான் மட்டுமே பேச முடியும். அம்பா சமுத்திரத்துல அண்ணன் சீமான் அவர் இறங்குறாரு, அது உறுதியாகிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறோம். மக்கள் குரலா நம்ம ஒலிக்கிறோம். இங்க பாருங்க, நேற்று அண்ணன் கரிகாலன் பேசும்போது தெளிவா பதிவு பண்றாரு. எங்க அண்ணன் சீமானை நாங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம், இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்றாரு. தாவேக அரசு எடுத்துக்கிடுங்க. என்ன ஆய்வு பண்றீங்க? ஆய்வு பண்றேன், ஒரு டயர் ஆய்வு பண்றாரு, ஒருத்தர் படுத்த ஆய்வு பண்றாரு, ஒரு கலந்து ஆய்வு பண்றாரு, ஒருத்தர் கார வச்சு விளையாடுறாரு. தலையை கொடுத்தேனும் ஏமன் தலையை எடுத்தேனும் நாங்க மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தாவேக அரசு பேசுமா? இல்ல சொல்லுமா? 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னும் திறக்கல. குறுவை சாகுபடி பண்றதுக்கு தண்ணி இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் இதை பேசுவாரா? இல்ல பேச முடியுமா அவருக்கு? அவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப எல்லாரும் அமைச்சரவை பதவியிலிருந்து விலகிடுங்க. விலகிட்டு ரசிகனா மாறிடுங்க. மாறி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆன உடனே எல்லாரும் தியேட்டருக்கு போய் கொண்டாடுங்க அப்படின்ற. இது ஒருத்தர் விடுப்போயே கேட்டிருக்கிறார் அமைச்சர், நான் லீவ் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. சார் நீங்க அமைச்சர் சார், அதுக்கெல்லாம் லீவ் எடுப்பீங்களா சார்? நீங்க எப்ப வேணாலும் தியேட்டருக்கு போங்க, ரசிகனா போங்க, நீங்க ரசிகர் கூட்டம் தானே சார். இதுக்கு என்ன சார் லீவ் உங்களுக்கு? நீங்க போயிட்டு வாங்க சார், கையெழுத்து போட்டு போனா கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க சார். இதுக்காக லீவ்ல எடுக்கணும் சார். சிஎம் சார் அப்படியே உங்க படத்தை கொண்டாடுறோம் சார், கொண்டாடணும் சார், தெரிக்கணும் சார், ஃபயர் ஒண்ணும் சார். ஆனா மக்கள் தேர்தல் ரூபா போராடுறாங்களே, அதையும் சார் இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாம போச்சு. மக்கள் கதறாங்க வீடு இடிச்சதில்ல, அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி கண்ணு தெரியாம போச்சு சார்? நீங்க சொல்றீங்க பழனிக்கு போய் மொட்டை போட்டாங்க. பழனிக்கே மொட்டை போட்ட குரூப் உங்க குரூப் தான் சார். பழனிக்கே போய் மொட்டை போட்டிருக்காங்க, பழனிலே மொட்டை போட்டிருக்காங்க, முருகனுக்கே மொட்டை போட்டிருக்காங்க. பாருங்க சார், இந்த நில 2 கோடி 100 கோடி பாருங்க சார், உங்க அமைச்சரவை எப்படி இருக்காங்க பாருங்க சார். இருந்தாலும் நாங்க ஃபயர் விடுவோம் சார், வேற வழியில சார். நாங்க ஃபயர் முட்டு கொடுத்தோம், ஒரே முட்டு முட்டு ஒரே முட்டு 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 முட்டு. வழக்கர் நியமனத்துல திமுகவும் காசு வாங்கல, அண்ணா திமுகவும் காசு வாங்கல. ஆனால் தாவேக அரசு காசு வாங்க. கீழவை கோட்டுக்கு ஒரு மாதிரி, மேலவை கோட்டுக்கு ஒரு மாதிரி, நடுவு கோட்டுக்கு ஒரு மாதிரியும் கெட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு நியாயமா குற்றச்சாட்டு வைங்க அப்படின்றீங்க. தெரியாம சார் நீ சொல்லி வருது, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்நாட்டுல. நெருப்பு இருந்தா தான் புகையும், நெருப்பு இல்லைன்னா புகையாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லஞ்சம்லாம் நாங்க நேரடியா வெளியிட்டு வாங்குவோம் சார், எங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. மேகதாது அணையை பற்றி நம்ம சிஎம் சார்
தயவு செஞ்சு பேசுங்க. கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம் என்று பேசுங்க. தோற்றாலும் நாம் தமிழர் கட்சி வீரமே, கோலை கோலையே, இது எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். ஏதாவது பேசுங்க சார். ஒன்னும் பேசாம இருந்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு மாற்றுத்திறனாளி குட்கா வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி போயிட்டு லாக்அப் டெத் அடிச்சே கொண்டுட்டாங்க, கயிறெல்லாம் கட்டி போட்டு கொண்டுறாங்க அப்படிங்கறது ஒரு இது. ஆனால் குட்கா புகழ் விஜயபாஸ்கரை ஏன் சார் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க? அவர் பெரிய லெவல்ல இருக்காரு, முன்னாள் அமைச்சர் அப்படிங்கறதால வச்சிருக்கீங்களா? நல்லா கொள்ளையடிப்பாரு அப்படிங்கறதால அவங்க கூட வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நான் கேட்கல, நமக்கு பின்னாடி இருக்க மக்கள் கேட்கறாங்க. சொல்லுங்க சார். ஒரு மாற்றுத்திறனாளி வேலைக்கு போக முடியாது. அவரு வாழ்வாதாரம் வேணும் சார், உணவு வேணும் சார். எப்படி சார் நீங்க கொடுப்பீங்க? தெரியாத தரமா வித்துட்டாருங்க, அவர் குற்றவாளி தான், அவருக்கான தண்டனை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் சார் நீங்க அதை பத்தி இன்ன வரைக்கும் வாய் திறக்கல? அஜித்குமார் லாக்அப் டெத்ல அவரே சாரி கேட்டாரு, சாரி தெரியாம நடந்துருச்சு, இனிமே நடக்காது சொன்னாரு. நீங்க சாரி கூட கேட்கலையா சார்? அப்ப மட்டும் கதர்னீங்க, இப்ப கண்டுக்காம இருக்கீங்க சார். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா சார்? சிஎம் சார் சொல்லுங்க. சிஎம் சார், ஒரு கனவா இருந்தா நியாயம் வேணாமா? தமிழ்நாட்டில் சீமானை தவிர இந்த நாட்டை திருத்துவது கடினம். சீமான் போன்ற ஒரு தூய சக்தி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. இத மக்கள் புரிஞ்சுக்குங்க.